ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இங்கே பாருங்கள், ஒரு அழகான கலரில் பூ பூத்துருக்காங்க. 2 கலரில் பூத்துருக்காங்க. 2ம் ஒரே தொட்டியில் வந்திருக்குங்க. எப்படியோ மாற்றி இருக்குது. இதில் எப்படியாவது ஆனால் நல்ல ஒரு ஹெல்த்தியாலாம் வளரல. இங்கே இருங்க, 2 கலர் பால்சம் வந்து ஒரே தொட்டியில் இருக்குது. ஹெல்த்தியாகவும் இல்லை, நல்லா காமிக்கவும் முடியல. ஸோ எப்படியாவது அதில் விதை எடுத்துகிட்டு அடுத்த ரவுண்டு போடும்போது நம்ம நல்லபடியாக வளர்க்க பார்க்கணும். எந்த செடியும் நல்லா ஹெல்த்தியாக இல்லை. இப்போ அதாவது அந்த சைடு வச்சப்போ வந்து நல்லா இருந்தது. இந்த பக்கம் வச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக செடி ஃபுல்லாக அடி ஆயிடுச்சு. இப்போ அறுவடை அப்படிங்கிறதே இல்லாத மாதிரி ஆயிடுச்சுங்க. சும்மா ஒரு கத்திரிக்காய், 2 கத்திரிக்காய், ஒரு 10 தக்காளி, அவ்வளோதான் அறுவடை இருக்குது. எல்லா செடியும் பட்டுக்கிட்டே வருதுங்க. பாருங்க, ஒன்று விடாமல் எல்லாமே பட்டுட்டு வருது. ரோஸு ஆனால் ரோஜா மல்லி கம்ப்ளீட்டாக பட்டுடுச்சு. எப்படியாவது கம்ப்ளீட்டாக கட் பண்ணி அதுக்கப்புறமாவது வளர்க்க பார்க்கணும். இங்கே பாருங்கள், நெய் மிளகாய் செடி எதுவுமே நல்லா ஹெல்த்தியாக இல்லைங்க. எல்லாமே பட்டுடுச்சு. தக்காளி அவ்வளோ தக்காளி பட்டு, கத்திரிக்காய் எல்லாமே பட்டுடுச்சு. இந்த சைடு வச்சதுக்கப்புறமா வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு முடியலை மீன்ஸ் எது எங்கே இருக்குன்னே தெரில. ஏன்னா அந்த பக்கம் வந்து இங்கே வந்து கம்மி இடம் போல். இங்கே நெருக்கி வைக்கும்போது தொட்டியனுடைய வாய்ப்பகுதி தெரியவே மாட்டேங்குது. தண்ணி சரியாகவே ஊற்ற முடியல. இடையில ஊற்ற முடியாத சுச்சுவேஷன். என்றைக்குமே வெளியில் போயிட்டோம். நேற்று ஊற்றலை, இன்றைக்கி வந்து ஊற்றுறேன். ஸோ நிறைய டிசம்பர்லேருந்து எல்லாம் அடி ஆயிடுச்சு. மனசே விட்டு போச்சுங்க. என்ன நமக்கு மீண்டு வருதோ அதை மட்டும் வச்சு நீ காப்பாற்றி இருக்கிறத வச்சு ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி மனசே விட்டு போச்சு. ஏன்னா இவ்வளோ ரேர் வெரைட்டிஸ் வச்சு அவ்வளோத்தையும் திருப்பி நான் வந்து காப்பாற்றி வளர்க்க முடியுமா? அவ்வளோ விதைகளையும் வாங்கி வச்சு அதெல்லாம் எனக்கு ரொம்ப மலைப்பாயிடுச்சுங்க. அவ்வளோமே அடி ஆயிடுச்சு. இந்த என்ன சொல்கிறது, இந்த பெயிண்ட் பண்ணணுங்கிற ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. தயவு செஞ்சு பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னா மாடி தோட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெயிண்ட் பண்ணுங்க.